உள்ளது ஏலேலோ ஐலசா, அன்பு சாந்தம் உள்ளது ஏலேலோ ஐலசா. சாப்பிட்டீங்களா எல்லாரும்? என்ன சாப்பிட்டீங்க? தோசை சாப்பிட்டீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? யாரெல்லாம் விபிஎஸ்க்கு சந்தோஷமா வந்தது? யாரெல்லாம் அழுதுகிட்டே வந்தது? அழுதுகிட்டே வந்தீங்களா? ஏன் பிடிக்கலையா? சரி, இந்த 2வது நாள் விபிஎஸ்க்கும் உட்காருங்க பரத். சரி உட்காருங்க. சரி, இந்த 2வது நாள் விபிஎஸ்லையும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே உங்களுக்கு நல்ல பாடல்கள், நல்ல கதைகள், உங்களுக்கு பிடித்தமான ஆக்ஷன் சாங்ஸ் எல்லாம் இருக்கும். சரிங்களா? ஓகேவா? உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? சரி, சந்தோஷமாக இருங்க. அக்காமார் சொல்லித்தரதை கற்றுக்கோங்க. சரிங்களா? சரி, ஜெபம் பண்ணிடலாமா? முழங்கால் போடுங்க, கை கூப்புங்க, ஜெபம் பண்ணுவோம். ஜெபம். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள் என்று சொல்லி சிறு பிள்ளைகளை அழைத்து அணைத்து ஆசீர்வதித்து எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையானதொரு விடுமுறை வேதாகம பள்ளியிலும் 2வது நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். வந்திருக்கிற அன்பு மாணவ செல்வங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரும் எல்லாரும் இதில் கற்றுக்கொண்டு உம்மிடத்திலே வளர்ந்து பெருகும்படியான உம்முடைய அன்பை அறிந்து கொள்வதற்கு ஆண்டு வீச்சையும்படியாக சொல்லிக்கிறோம். ஒருவரும் வெறுமையாய் திரும்பி செல்லாதபடி தேவனாய் கர்த்தருடைய வார்த்தை நாளை நிரப்பி வழி நடத்துவீராக. சொல்லிக் கொடுக்கப்பட இருக்கிற பாடல்கள், கதை எல்லாவற்றின் மூலமாக அன்பு பிள்ளைகள் உண்மை அறிந்து கொள்ள உதவி செய்வீராக. ஆசிரியர்களுக்காக, இயக்குநர்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். அவர்களையும் நீர் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சரி, அப்படி உட்காருங்க. நம்ம அக்காமார் உங்களை வழி நடத்துவாங்க. சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? நிறைய பேர் காணலையே. எங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு வரலையா? ஆமா, நிறைய பிள்ளைங்க வரல. பக்கத்து வீட்டு பிள்ளைங்களெல்லாம் கூட்டிட்டு வரலையா? சரி, நேற்று சொல்லி தந்த பாடல் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? பாடுவோமா? கருத்து பாட்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? பாட்டு புக் எடுத்தாச்சா எல்லாரும்? எல்லாரும் கொண்டு வந்திருக்கீங்களா? கிழிச்சு தூர போட்டீங்களா? இருக்கா எல்லாருக்கிட்டையும் பாட்டுத்தாள்? வெரி குட். சரி, பாடுவோமா? ரெடி, ஸ்டார்ட். அன்பே பெரியது, அன்பே சிறந்தது, அன்பே யாவிலும் பெரியது. அன்பே பெரியது, அன்பே சிறந்தது, அன்பே யாவிலும் பெரியது. பாவத்திலிருந்து நம்மை மீட்டிட பரிசுத்தர் இயேசு ஜீவன் தந்தாரே. பாவத்திலிருந்து நம்மை மீட்டிட பரிசுத்தர் இயேசு ஜீவன் தந்தாரே. இந்த அன்பு பெரியது, இந்த அன்பு சிறந்தது, இந்த அன்பு பெரியது, இந்த அன்பு சிறந்தது. அன்பே பெரியது, அன்பே சிறந்தது, அன்பே யாவிலும் பெரியது. சிலுவையில் தந்த இந்த அன்புதான் அயலானை நேசிக்க உன்னை ஏவுதே. சிலுவையில் தந்த இந்த அன்புதான் அயலானை நேசிக்க உன்னை ஏவுதே. இந்த அன்பு பெரியது, இந்த அன்பு சிறந்தது, இந்த அன்பு பெரியது, இந்த அன்பு சிறந்தது. அன்பே பெரியது, அன்பே சிறந்தது, அன்பே யாவிலும் பெரியது. ஒரு காலம் ஒழியாத தேவ அன்பையே மறக்காமல் கூறிடு பாரெங்கிலும். ஒரு காலம் முறையாத தேவ அன்பையே மறக்காமல் கூறிடு பாரெங்கிலும். இந்த அன்பு பெரியது, இந்த அன்பு சிறந்தது, இந்த அன்பு பெரியது, இந்த அன்பு சிறந்தது.
அன்பே பெரியது, அன்பே சிறந்தது, அன்பே யாவிலும் பெரியது. அன்பே பெரியது, அன்பே சிறந்தது, அன்பே யாவிலும் பெரியது. சரி, மூணாவது பாட்டு பாடலாமா? மூணாவது பாட்டு எல்லாரும் எடுத்துட்டீங்களா? பாடுவோம். அன்பு எனக்கு இல்லை என்றால் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை நான். அன்பு எனக்கு இல்லை என்றால் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை நான். சகலத்தையும் தாங்கும் அந்த அன்பு பெரியது, சினமடையாது, தீங்கு செய்யாது, சினமடையாது, தீங்கு செய்யாது. அன்பு எனக்கு இல்லை என்றால் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை நான். அன்பு எனக்கு இல்லை என்றால் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை நான். ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை நான். இந்த பாட்டுக்கு ஆக்ஷன் ஞாபகம் இருக்குதா? பண்ணுவோமா? பண்ணுவோமா ஆக்ஷன்? காலையில் எல்லாரும் சாப்பிட்டீங்களா? அப்போ சத்தமாக சொல்லுங்க. எல்லாரும் தூங்கிட்டாங்க. தூக்கமா வருது? சரி, அப்போ எந்திரிச்சு ஒரு டான்ஸ் ஆடுங்க. ஸ்டாண்ட் அப். அன்பு எனக்கு இல்லை என்றால் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை நான். அன்பு எனக்கு இல்லை என்றால் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை நான். சகலத்தையும் தாங்கும் அந்த அன்பு பெரியது, சினமடையாது, தீங்கு செய்யாது, சினமடையாது, தீங்கு செய்யாது. அன்பு எனக்கு இல்லை என்றால் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை நான். அன்பு எனக்கு இல்லை என்றால் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை நான். ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை நான். சரி, இன்னைக்கு புது பாட்டு கற்றுக்கலாமா? பாடலாமா? எல்லாரும் மூஞ்சும் நல்லா பிரகாசமா இருக்கு. சோம்பேறி, சோம்பேறினா என்ன பண்ணணும்? கன்னத்தில் கை வைங்க. மிலிட்ரி, சோம்பேறி, மிலிட்ரி. எல்லாரும் பாட்டு புக்கு மட்டும்தான் கையில் இருக்கணும், சரியா? நாங்கள் பாடுறோம், நீங்கள் கவனிங்க. நாலாவது பாட்டு எடுத்துக்கோங்க, சரியா? சரி, நல்லா கவனிங்க, சரியா? Start 1 2 3 4. It's love, it's love, it's love that makes the world go round. It's love, it's love, it's love that makes the world go round. It's love, it's love, it's love that makes the world go round. It's love that makes the world go round. It's you, it's you, it's you that makes the love go round. It's you, it's you, it's you that makes the world go round. It's you, it's you, it's you that makes the love go round. It's you that makes the love go round. So pass it on, God's love is free for everyone. So pass it on, God's love is free for everyone. So pass it on, God's love is free for everyone. God's love is free for everyone. பாட்டு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா? பிடிக்கலையா? போக போக பிடிச்சிரும். ஆமாம். ஃபஸ்ட்டு மூணு லைனாக பாடலாம், சரியா? சரி, நாங்கள் பாடுறோம், திரும்ப பாடுங்க, சரியா? இல்லை இன்னொருக்கா ஃபுல்லாக பாடுறோம், கவனிங்க, அதுக்கப்புறம் பாடலாம், சரியா? ஸ்டார்ட் 1 2 3 ஸ்டார்ட்.
It's love, it's love, it's love that makes the world go round. It's love, it's love, it's love that makes the world go round. It's love, it's love, it's love that makes the world go round. It's love that makes the world go round. It's you, it's you, it's you that makes the love go round. It's you, it's you, it's you that makes the love go round. It's you, it's you, it's you that makes the love go round. It's you that makes the love go round. So pass it on, God's love is free for everyone. So pass it on, God's love is free for everyone. So pass it on, God's love is free for everyone. God's love is free for everyone. அந்த ரெண்டாவது இட்ஸ் யூ அந்த லைன் வருதுல, இட்ஸ் யூ தட் மேக் த லவ் கோ ரவுண்ட். சரி, அதுல மேக்ஸ் வராது. சரியா, மேக்ஸ் வராது, மேக். இட்ஸ் யூ தட் மேக் த லவ் கோ ரவுண்ட். சரியா, அந்த எஸ்ஸை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எல்லாமே 2 டைம் மட்டும் போட்டிருக்கு, அப்படி தானே? 3 டைம் பாடணும். சரியா, 3 டைம் மாற்றிக்கிட்டிங்களா? இப்போ 3 லைனாக படிக்கலாம். சரியா, நாங்கள் ஃபஸ்ட்டு 3 லைன் படிப்போம், நீங்கள் அப்புறம் எங்கள் கூட சேர்ந்து படிக்கணும். It's love, it's love, it's love that makes the world go round. It's love, it's love, it's love that makes the world go round. It's love, it's love, it's love that makes the world go round. It's love that makes the world go round. நீங்க பாடுறீங்களா? ரெடி, ஸ்டார்ட். It's love, it's love, it's love that makes the world go round. நீங்கள் சத்தமாக பாடினா தான் நீங்கள் எங்கே மிஸ்டேக் விடுறீங்கன்னு எங்களுக்கு தெரியும், நாங்கள் கவனித்து சொல்ல முடியும். சரி, நம்ம இதை மெதுவாக பாடி அப்புறம் ஃபாஸ்ட்டாக பாடலாம். சரியா, என் கூட சேர்ந்து பாடுங்க. It's love, it's love, it's love that makes the world go round. மெதுவாக பாடுங்க இப்போ. It's love, it's love that makes the world go round. It's love, it's love, it's love that makes the world go round. It's love that makes the world go round. It's love that makes the world go round. சரியா, அதை மெதுவாக இப்போ பாடுவோம், நல்லா நமக்கு வந்த பிறகு ஃபாஸ்ட்டாக பாடுவோம். சரியா, இன்னொரு டைம் பாடலாமா? ரெடி, ஸ்டார்ட். It's love, it's love, it's love that makes the world go round. It's love, it's love, it's love that makes the world go round. It's love, it's love, it's love that makes the world go round. It's love that makes the world go round. It's you, it's you, it's you that makes the love go round. It's you, it's you, it's you that makes the love go round. It's you, it's you, it's you that makes the love go round. It's you that makes the love go round. So pass it on, God's love is free for everyone. So pass it on, God's love is free for everyone. So pass it on, God's love is free for everyone. God's love is free for everyone. It's you that make the love go round. அந்த ரெண்டு அதுல மேக்ஸ் வராது. அஞ்சாவது லைன்லையும் 6வது லைன்லையும் மேக்ஸ் வராது, மேக். 5ம் 6ம். சரி, எல்லாரும் சேர்ந்து பாடலாம் தானே? அப்புறம் பாட நமக்கு வந்துடும். சரியா, டெய்லி காலையில் போடுவாங்கல்ல சர்ச்சில், அப்போ கேளுங்க, கவனிங்க, பாட்டுத்தால பார்த்து பாடுங்க. அப்போ தான் எங்கே இந்த வார்த்தை இருக்குன்னு கவனிக்க முடியும். சரியா, எல்லாரும் இங்கே பார்க்கக்கூடாது, பாட்டுத்தால பாருங்க. இந்த பாட்டுக்கு அர்த்தம் யாருக்கா தெரியுமா? என்ன அர்த்தம்? கடவுளோட அன்பு எல்லாருக்குமே ஃப்ரீ தான், அப்படி தானே? ஏசப்பா அன்புக்காக காசு கேட்டாங்களா? எல்லாருக்குமே ஃப்ரீயாக கிடைக்கி, நம்மளுக்கு கிடைக்கிற இந்த அன்பை நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லணும். சரியா, அதான் இந்த பாட்டோட அர்த்தம். படிக்கலாமா?
சரி நம்ம ஒரு கேம் விளையாடுமா? கேம் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? எல்லாருக்கும் பிடிக்குமா? புது கேம் பார்க்கலாம். சரி அக்கா ஒரு கேம் சொல்லி தருவேன், அதை விளையாடணும் சரியா? 1 2 3 கேம் சரியா? எல்லாரும் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 டுவைங். சரியா? எல்லாரும் எளிமை நின்று பண்ணணும் சரியா? டுவைங் டுவைங் பண்ணக்கூடாது. ஒருக்கா தான் டுவைங் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுனால ஒரு டுவைங் சரியா? செகண்ட் டைம் பண்ணும்போது எத்தனை டுவைங் போடணும்? 2 2 சரியா? பண்ணலாமா? என்ன பண்ணணும்? இங்கே கவனிங்க எம்மா. எல்லாரும் எந்திரிச்சாச்சா? கிட்ட இருக்க தாத்தா பாட்டியெல்லாம் எழுப்பி விடுங்க. சரி பண்ணலாமா எல்லாரும்? இங்கே கவனிங்க, பக்கத்தில் பேசாதீங்க, பிடிச்சி இங்கே உட்கார வச்சிருவேன். அப்புறம் 1 2 3 4 5 6 7 8 9 10 டுவைங். 1 2 3 4 5 6 7 8 9 10 டுவைங். இப்போ நம்ம மூணாவது வாட்டி பண்ண போறோம், அப்படிதானே? 1 2 3 4 5 6 7 8 9 10 டுவைங் டுவைங் டுவைங். சரி உட்காருவோமா? இப்போ நல்லா ஜாலியாக பாட்டு படிக்கணும் சரியா? இந்த ஒருக்கா பாடிட்டு ஆக்ஷன் பார்ப்போம் சரியா? பாட்டுத்தால பாருங்க எல்லாரும். ஆமா எங்க கூட சேர்ந்து பாடுங்க சரியா? இங்கே வந்து உட்காருங்களா. மிலிட்ரி யாராவது ஒருத்தர் இங்கே வாங்க. நாலாவது பாட்டு எடுத்துட்டீங்களா? யாரெல்லாம் தூங்குறீங்க கை தூக்குங்க. எல்லாரும் ஷார்ப்பாக தான் இருக்கீங்க. நாலாவது பாட்டு பாடலாம். எல்லாரும் சேர்ந்து பாடலாம் சரியா? ரெடி ஸ்டார்ட். It's love, it's love, it's love that makes the world go round. It's love, it's love, it's love that makes the world go round. It's love, it's love, it's love that makes the world go round. It's love that makes the world go round. It's you, it's you, it's you that makes the love go round. It's you, it's you, it's you that make the love go round. It's you, it's you, it's you that make the love go round. It's you that make the love go round. So pass it on, God's love is free for everyone. So pass it on, God's love is free for everyone. So pass it on, God's love is free for everyone. God's love is free for everyone. Action பார்க்கலாமா அந்த பாட்டுக்கு? It's love, it's love, it's love that makes the world go round.
இருந்தது ஆக்ஷன். சரி என்ன ஒருக்கா பண்றோம் சரியா? It's love that makes the world go round. It's love that makes the world go round. It's you, it's you, it's you that makes the love go round. It's you, it's you, it's you that makes the love go round. It's you, it's you, it's you that makes the love go round. It's you that makes the love go round. So pass it on, God's love is free for everyone. So pass it on, God's love is free for everyone. So pass it on, God's love is free for everyone. God's love is free for everyone. பண்ணலாமா எல்லாரும் எழுமினு? ஒன்ஸ் மோர். ஆமா யாருமே பாட்டே பாடல. நீங்க பாட்டு பாட்டே படிக்கல யாருமே. ஸ்டெப்ஸ்லாம் ஞாபகம் இருக்கும் சரியா? உட்டோ சத்தமா பாட்டு படிக்கணும். பாட்டி தாத்தெல்லாம் எழுமுங்க பின்னாடி. பாட்டு புக்க கீழே வச்சுட்டு எந்திரிங்க. It's love that makes the world go round. It's love that makes the world go round. It's you, it's you, it's you that makes the love go round. It's you, it's you, it's you that makes the love go round. It's you, it's you, it's you that makes the love go round. It's you that makes the love go round. So pass it on, God's love is free for everyone. So pass it on, God's love is free for everyone. So pass it on, God's love is free for everyone. God's love is free for everyone. மத்தியானம் பண்ணுவோம் சரியா? சரி இன்னொரு புது பாட்டு சரி, இன்னொரு புது பாட்டு சரியா? 5வது பாட்டு எடுத்துக்கோங்க. 5வது பாட்டு எடுத்தாச்சா எல்லாரும்? அவனிங்க படகுல யாருக்கெல்லாம் போகணும்? எல்லாரும் ஏறிக்கோங்க. போட் வந்துட்டு எல்லாரும் ஏறிக்கோங்க. ஏறிட்டீங்களா? போலாமா போட்ல? தெரியலையா முத்துமாணிக்கத்துக்கு? ஏசப்பா பிள்ளைகளுக்குலாம் தெரியும். இப்போ தெரியும் அவனுக்கு. தெரியுதா? இப்போ தெரியுதா? தெரியுதுலா? இப்போவும் தெரியலையா? போச்சா? சரி ரெடி ஸ்டார்ட். ஐலசா எலேலோ ஐலசா, ஐலசா எலேலோ ஐலசா, ஐலசா எலேலோ ஐலசா, ஐலசா எலேலோ ஐலசா. அன்பே சிறந்தது ஏலேலோ ஐலசா, அன்பே வலியது ஏலேலோ ஐலசா, அன்பே சிறந்தது ஏலேலோ ஐலசா, அன்பே வலியது ஏலேலோ ஐலசா. அன்பு தன்னை புகழாது ஏலேலோ ஐலசா, தற்பொழிவை நாடாது ஏலேலோ ஐலசா. அன்பு தன்னை புகழாது ஏலேலோ ஐலசா, தற்பொழிவை நாடாது ஏலேலோ ஐலசா. ஐலசா எலேலோ ஐலசா, ஐலசா எலேலோ ஐலசா, ஐலசா எலேலோ ஐலசா, ஐலசா எலேலோ ஐலசா. அன்புக்கு பெருமை இல்லை ஏலேலோ ஐலசா,
அன்பு பொறுமையுள்ளது ஏலேலோ ஐலசா அன்புக்கு பெருமை இல்லை ஏலேலோ ஐலசா அன்பு பொறுமையுள்ளது ஏலேலோ ஐலசா அன்பு சாந்தம் உள்ளது ஏலேலோ ஐலசா அன்பு தீமை செய்யாது ஏலேலோ ஐலசா அன்பு சாந்தம் உள்ளது ஏலேலோ ஐலசா அன்பு தீமை செய்யாது ஏலேலோ ஐலசா ஐலசா ஏலேலோ ஐலசா ஐலசா ஏலேலோ ஐலசா ஐலசா ஏலேலோ ஐலசா ஐலசா ஏலேலோ ஐலசா. பாட்டு பிடிச்சிருக்கா? நல்லா இருந்ததா? எல்லாரும் சேர்ந்து பாடலாம்ல? ஈஸியாக இருந்ததுல்ல? பாடலாமா? ஐலசா ஏலேலோ ஐலசா ஐலசா ஏலேலோ ஐலசா ஐலசா ஏலேலோ ஐலசா ஐலசா ஏலேலோ ஐலசா அன்பே சிறந்தது ஏலேலோ ஐலசா அன்பே வலியது ஏலேலோ ஐலசா அன்பே சிறந்தது ஏலேலோ ஐலசா அன்பே வலியது ஏலேலோ ஐலசா அன்பு தன்னை புகழாது ஏலேலோ ஐலசா தற்பொழிவை நாடாது ஏலேலோ ஐலசா அன்பு தன்னை புகழாது ஏலேலோ ஐலசா தற்பொழிவை நாடாது ஏலேலோ ஐலசா ஐலசா ஏலேலோ ஐலசா ஐலசா ஏலேலோ ஐலசா ஐலசா ஏலேலோ ஐலசா ஐலசா ஏலேலோ ஐலசா அன்புக்கு பெருமை இல்லை ஏலேலோ ஐலசா அன்பு பொறுமை உள்ளது ஏலேலோ ஐலசா அன்புக்கு பெருமை இல்லை ஏலேலோ ஐலசா அன்பு பொறுமை உள்ளது ஏலேலோ ஐலசா அன்பு சாந்தம் உள்ளது ஏலேலோ ஐலசா அன்பு தீமை செய்யாது ஏலேலோ ஐலசா அன்பு சாந்தம் உள்ளது ஏலேலோ ஐலசா அன்பு தீமை செய்யாது ஏலேலோ ஐலசா ஐலசா ஏலேலோ ஐலசா ஐலசா ஏலேலோ ஐலசா ஐலசா ஏலேலோ ஐலசா ஐலசா ஏலேலோ ஐலசா. சரி, இப்போ ஸ்டார்ட் பண்ணி விட்றேன், நீங்கள் மட்டும் பாடுங்க, சரியா? ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. ஐலசா ஏலேலோ ஐலசா அன்பே சிறந்தது ஏலேலோ ஐலசா அன்பே வலியது ஏலேலோ ஐலசா அன்பு தன்னை புகழாது ஏலேலோ ஐலசா தற்பொழிவை நாடாது ஏலேலோ ஐலசா அன்பு தன்னை புகழாது ஏலேலோ ஐலசா தற்பொழிவை நாடாது ஏலேலோ ஐலசா ஐலசா ஏலேலோ ஐலசா ஐலசா ஏலேலோ ஐலசா ஐலசா ஏலேலோ ஐலசா அன்புக்கு பெருமை இல்லை ஏலேலோ ஐலசா அன்பு பொறுமை உள்ளது அன்புக்கு பெருமை இல்லை ஏலேலோ ஐலசா அன்பு பொறுமை உள்ளது ஏலேலோ ஐலசா அன்பு சாந்தம் உள்ளது ஏலேலோ ஐலசா அன்பு தீங்கு செய்யாது ஏலேலோ ஐலசா அன்பு சாந்தம் உள்ளது ஏலேலோ ஐலசா அன்பு தீமை செய்யாது ஏலேலோ ஐலசா ஐலசா ஏலேலோ ஐலசா
ஐலசா எலேலோ ஐலசா ஐலசா எலேலோ ஐலசா ஐலசா எலேலோ ஐலசா. சரி, இந்த பாட்டுக்கு ஆக்ஷன் பார்க்கலாமா? அன்பு பொறுமை உள்ளது ஏலேலோ ஐலசா, அன்பு சாந்தம் உள்ளது ஏலேலோ ஐலசா, அன்பு தீமை செய்யாது ஏலேலோ ஐலசா, அன்பு சாந்தம் உள்ளது ஏலேலோ ஐலசா, அன்பு தீமை செய்யாது ஏலேலோ ஐலசா, ஐலசா ஏலேலோ ஐலசா, ஐலசா ஏலேலோ ஐலசா, ஐலசா ஏலேலோ ஐலசா, ஐலசா ஏலேலோ ஐலசா. ஆக்ஷன் நல்லா இருந்ததா? பண்ணலாமா எல்லாரும்? எல்லாரும் எழும்பி பண்ணுமா? ச ரி க ம பதனிசா, சரிகம பதனிசா, சரிகம பதனிசா, சரிகம பதனிசா, சரிகம. ஐலசா ஏலேலோ ஐலசா, ஐலசா ஏலேலோ ஐலசா,
வாழ்க்கை ஏலேலோ ஐலசா அன்பு பொறுமை உள்ளது ஏலேலோ ஐலசா அன்பு சாந்தம் உள்ளது ஏலேலோ ஐலசா அன்பு தீமை செய்யாது ஏலேலோ ஐலசா அன்பு சாந்தம் உள்ளது ஏலேலோ ஐலசா அன்பு தீமை செய்யாது ஏலேலோ ஐலசா ஐலசா ஏலேலோ ஐலசா ஐலசா ஏலேலோ ஐலசா ஐலசா ஏலேலோ ஐலசா ஐலசா ஏலேலோ ஐலசா உட்காருங்க. ரெண்டாவது நாள் அப்படி தானே? இன்னைக்குள்ள தலைப்பு என்ன, வசனம் என்னன்னு பார்த்துடலாமா? பார்க்கலாமா? இப்போ நம்ம டீச்சர்ஸ் நமக்கு உங்களுக்கு வசனம் சொல்லி தருவாங்க. சரியா? இன்னைக்குள்ள வசனம் ஒரு 8 டீச்சர்ஸ் முன்னாடி வரலாம். 8 டீச்சர்ஸ் முன்னாடி வாங்க. ஊதி உடச்சி இதுக்கு உள்ள ஒரு வசனம் இருக்கு. ஒயிட் கலர் ஊதி என்ன பண்ணுங்க? ஊதி உள்ள ஒரு வசனம் இருக்கும், அதை எடுத்து சொல்லணும். என்ன சொல்லி தரேன். இப்போ டீச்சர்ஸ் பலூனை ஊதி உடைக்க போகிறாங்க. யார் ஃபஸ்ட்டு உடைக்கான்னு பார்க்கலாமா? யார் நீங்கள் நினைக்கிறீங்க? அனுஷாக்காக்கு எல்லாரும் கை தட்டுங்க. எடுங்க, உள்ள ஒரு பேப்பர் இருந்துச்சா எடுங்க. எல்லாரும் உடைச்சிட்டீங்களா? குட்டியத்தை ரொம்ப நேரமா ஊத்திட்டு இருக்காங்க. சீக்கிரம் ஊதுங்க, ஊதுங்க, இன்னும் டைம் இருக்கு. உடைஞ்சிட்டா? சரி, அந்த வசனத்துப்படி எல்லாரும் நில்லுங்க. அந்த வசனத்துப்படி லைன் என்ன? நாள் 2 தலைப்பு அன்பு அர்ப்பணிக்கும். மைக் ஆன் பண்ணுங்க. உன் முழு இருதயத்தோடும் உன் முழு மனதோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். ஒன்ஸ் மோர். எல்லாரும் நாங்கள் சொல்கிறத நீங்கள் சொல்லுங்கள். என்ன? நாள் 2 அன்பு அர்ப்பணிக்கும். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு மனதோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். அன்பு அர்ப்பணிக்கும். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். எல்லாரும் டீச்சர்ஸ்க்கு ஒரு விபிஎஸ் கிளப் பண்ணிடலாமா? தலைப்பும் அதிகாரமும் எழுதிக்கிட்டீங்களா? அன்பு அர்ப்பணிக்கும். கர்த்தரிடத்தில்
உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. மத்தேயு 22 அதிகாரம் 37 வசனத்தின் பின்பாகம். தலைப்பும் அதிகாரமும் எழுதிக்கோங்க, சரியா? சரி, இந்த வசனத்தை யாராவது முன்னாடி வந்து சொல்லலாமா? காட்டணும். அன்பு அர்ப்பணிக்கும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. மத்தேயு 27 அதிகாரம் 37 வசனத்தின் முன்பாகம். அக்கா ஒழுங்கா படிக்கணும்னு எல்லாரும் அக்காவுக்கு விபிஎஸ் கிளாப் பண்ணுங்க. அன்பு அர்ப்பணிக்கும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. மத்தேயு 22 அதிகாரம் 37 வசனம். தம்பிக்கு எல்லாரும் விபிஎஸ் கிளாப் பண்ணிடலாமா? என்ன தலைப்புல நம்ம பார்த்தோம்? தேவ அன்பு மாறாது, அப்படிதானே? ஏசப்பா எப்படி அன்பு கூற சொல்லியிருக்காங்க நம்மள? எல்லார்கிட்டையும் அன்பா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அப்படிதானே? எப்படி அதுக்கு தானே இன்னைக்கு வசனம் பார்த்தோம். அன்பு என்ன பண்ணும்? அர்ப்பணிக்கும், அப்படிதானே? எப்படி அன்பு கூறணும்? நம்ம முழு இருதயத்தோடு அன்பு கூறணும், சரியா? ஒருத்தங்கள்ட்ட ஒரு தேவைக்கு மட்டும் நம்ம அன்பு கூறுறதுக்கு பேர் நம்ம முழுசா அன்பு கூறுறோமா? இல்லை, அப்படிதானே? சரியா? நம்ம எப்படி அன்பு கூறணுமா? நம்ம முழு இருதயத்தோடன, சரியா? யாருமே கவனிக்கல, நோட்டை மூடி உள்ள வைங்கம்மா. சரி, கதை வேணுமா எல்லாருக்கும்? யாருக்கெல்லாம் கதை வேணும்? வேற இங்க யாருக்குமே வேண்டாமா? கதை வேண்டாமா? சரி, கொஞ்சம் கவனிங்க எல்லாரும். இங்க பாரு, எல்லாரும் புக்கெல்லாம் உள்ள வைங்க. கவனிக்கவே இல்லை யாருமே. இங்க பாரு, அக்கா 2 பேர் எவ்வளோ அழகா ஆக்ஷன், இவ்வளோ அழகா பாட்டெலாம் சொல்லி தராங்க. நீங்கள் இப்படி பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். எல்லாரும் நேற்று அன்பை சொல்லி தந்தனால ரொம்ப அன்பாக இருக்கீங்களோ பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட? அப்படியா? இந்த அன்பை இங்கேயும் காட்டணும், வெளியே போய் நல்லா காட்டுங்க, சரியா? அப்பாங்கிட்ட அன்பாக இருந்தீங்களா? அம்மா கிட்ட அன்பாக இருந்தீங்களா? பதிலே வரல. பாட்டிக்கிட்ட அன்பாக இருந்தீங்களா? தாத்தா கிட்ட, தங்கச்சி கிட்ட, தம்பி கிட்ட இல்லை, பக்கத்து வீட்டில் சண்டைக்கார மாமி கூட அன்பாக இருந்தீங்களா? நம்ம அன்பாக இருக்கணும். இங்கே கொஞ்சம் அமைதியாக இருந்து எங்கள்கிட்ட என்ன செய்யுங்க? அன்பாக இருங்க, சரியா? நாங்கள் சொல்கிறதையும் கொஞ்சம் கேளுங்க, சரி? எல்லோரும் கொஞ்சம் நல்லா உட்காந்துக்கலாமா? கொஞ்சம் பவுடர் போட்டுக்கலாமா? அப்போ பவுடர் போட்டுக்கலாமா? கவனிங்க, இனிமே உங்கள் எல்லாரையும் நாங்கள் பிரித்து வைக்க போகிறோம். நீங்கள் இனிமேல் இங்கே இருக்க போகிறீங்க, அப்படி தான் பண்ண போகிறோம். ரொம்ப கவனிக்க மாட்டேங்கிறீங்க. கவனி எல்லாரும். சரி, பவுடர் போட்டுக்கலாம் எல்லாரும். ரெடி? எல்லாரும் பவுடர் எடுத்துக்கலாமா? சரி, எடுங்க. 1 தெரியும் தானே என்ன பண்ண? நல்லா. 2 ஓப்பன். 2 3 4 5 6 7 8 9 10. வாவ், சூப்பராக இருக்கீங்க. இப்போ நம்ம எல்லாரும் அமைதியாக உட்காந்து நல்ல வாசனையாக நல்ல அழகான ஒரு பைபிள் ஸ்டோரியை கேட்க போகிறோம். அது தட்டு யாரும் பேசக்கூடாது, சரியா? அழகாக இருக்கீங்கல்ல, நீங்களாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்க. இப்போ நம்ம புனிதா டீச்சர் வந்து பைபிள் ஸ்டோரி சொல்லுவாங்க, சரியா? சரி, இப்போ வந்து உங்கள் எல்லாருக்கும் மேய்ப்பன் யார்? நான், சரியா? கதை சொல்கிறதுக்காக உங்கள் எல்லாருக்கும் மேய்ப்பன் நான். நீங்கள்லாம் யார்? ஆடுகள், சரியா? நீங்களாம் ஆட்டுக்குட்டிகள். டீச்சர்ஸ் எல்லாம் என்னது? ஆடுகள்.
நான் இப்போ ஆடுகளேன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லணும்? மேனி சத்தம் சொல்லணும். சரியா? கதை கேட்க விருப்பமாக இருக்கீங்களான்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும்? மேனி தான் சத்தம் போடணும். சரியா? பெரிய ஆடுகளேன்னு கூப்பிட்டா டீச்சர்ஸ் சத்தம் போடுவாங்க. சரியா? ஆடுகளே கதை கேட்கலாமா? கதை கேட்க பிடிக்குமா? அமைதியா இருப்பீங்களா? சாப்பிட்டீங்களா? பெரிய ஆடுகள் இருக்கிறதா? பெரிய ஆடுகள் சொன்னா பெரிய ஆடுகள் சத்தம் போடணும், குட்டி ஆடுகள் சத்தம் போட. சரியா? குட்டி ஆடுகளே, பெரிய ஆடுகளே. சரி, எல்லாரும் அமைதியா கதை கேளுங்க. டீச்சர்ஸ்க்கும் கொஸ்டின் உண்டு. சரியா? பரலோக ராஜ்யம்னா தெரியுமா? தெரியுமா? அங்க போலாமா? நம்ம அங்க போனா ரூல்ஸ் எல்லாம் உண்டு. தெரியுமா? பரலோகத்துக்கு போனா ரூல்ஸ் உண்டு தானே? நம்ம வீட்டில் நம்ம ரூல்ஸை கடைபிடிக்கமா? காலையில் எழும்பணும்னு என்ன செய்யணும்? பல் விளக்கணும், காலை கடமைகளை முடிக்கணும். அப்படிதானே? கிளாஸ் 10 கொஞ்சம் எழும்புமா? இப்போ நான் என்ன சொன்னேன்? நான் இப்படி இடைக்க கொஸ்டின் கேட்பேன். யாராவது நீங்கள் பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேனோ அதை உங்கள்கிட்ட கேட்க சொல்லுவேன். ரிப்பீட் நீங்கள் சொல்லணும். சரியாம்மா? காலையில் நம்ம என்ன செய்கிறோம்? பல்லு தேய்க்கிறோம், குளிக்கிறோம், அப்படி நமக்குள்ள கடமைகள் உண்டு. ஸ்கூலுக்கு போகணுன்னா என்ன செய்வோம்? ஹோம்ஒர்க் முடிக்கணும், அப்படி நம்முடைய எல்லா கடமைகளையும் முடிக்கிறோம். அப்படி தானே? அதே போல் பரலோக ராஜ்யத்துக்கு போகணுனாலும் நம்ம என்ன செய்யணும்? அநேக கடமைகள் நமக்கு இருக்குது. சரியா? அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஏசப்பா இருக்காங்களா, வழி அருகே போயிட்டு இருந்தாங்க. அப்படின்னா கதையை கூர்மையாக கேட்டுட்டுருங்க. ஏசப்பா எங்கே போயிட்டு இருந்தாங்க? வழி அருகே போயிட்டு இருந்த கதை விட்டுட்டே போயிட்டு இருக்காங்க. மக்கள் பின்னாடி போயிட்டு இருக்காங்க. அவங்க பின்னாடி ஊமைகள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு ஊமைகளான கதைகள். சரியா? நீங்கள் இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு கதைகளாக சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ அதில் ஒரு கதை தான் இந்த அப்படி பேசிகிட்டே போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய பணக்காரன். சரியா? பெரிய செல்வந்தன், ஐஸ்வர்யம் உள்ளவன். அப்படின்னா என்னது? பெரிய பணக்காரன். சரியா? அவன் ஓடி வந்து ஏசப்பாட்ட கேட்கான். போதகரே போதகரே, நாங்கள் பரலோகத்துக்கு போகணுன்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவன் பேர் ஜினோவின் மேத்யூ. இப்போ நான் என்னம்மா சொன்னேன்? அந்த மனுஷன் வந்து ஏசப்பாட்ட கேட்குறாங்க, என்னது? போதகரே போதகரே, நாங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போகணுன்னா நித்திய ஜீவனை அடையணும்னா நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ஏசப்பா என்ன சொல்கிறாங்க? ஏற்கனவே நம்மளுக்கு ஏசப்பா 10 கட்டளைகள் தந்திருக்காங்க தானே? அந்த 10 கட்டளைகளை நீ கடைப்பிடிக்கிறியா? நீங்கள் யாரும் கடைப்பிடிக்கிறீங்களா? 10 கட்டளைகள் என்னதுன்னு தெரியுமா? தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தங்க எழுப்பி வாங்கம்மா. 10 தெரிஞ்சவங்க ஒருத்தங்க எழுப்புங்களா? 10 கட்டளைகளும் தெரிஞ்சவங்க ஒருத்தங்க எழுப்பி வாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் வாய்ப்பு, ரெண்டாவது டீச்சர்ஸ்க்கு. தெரியுமா? டீச்சர்ஸ்ல யாருக்கா தெரியுமா 10 கட்டளைகள்? ராணி அக்கா சொல்லுவாங்க. அடுத்த பிள்ளைங்களுக்கு கொடுப்போம். இப்போ ராணி அக்கா வந்து என்னது? ராணி டீச்சர் உங்களுக்கு 10 கட்டளைகள் சொல்லுவாங்க. சரியா? உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான யாதொரு சொர்பத்தை ஆகலும் விக்கிரகத்தை ஆகலும் நீ நோக்கி உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிறனுக்கு விரோதமாக இச்சையாதிருப்பாயாக. பத்தையும் கவனிச்சிங்களாமா? சரி, அதில் யாருக்காவது 5 தெரியுமா? 5 அஞ்சணும் பிள்ளைங்களுக்கு. தெரிஞ்சவங்க ஓடியாங்க. சரண் ஓடியா. 5 அணத்தை. சரியா? கொலை செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. இச்சையாதிருப்பாயாக. உன் தகப்பனையும் தாயையும் கனப்பண்ணுவாயாக. சரி, இப்படி என்ன செய்யணும்? பிரைமரிக்கு ஏதாவது ஒன்று தெரியுமா? பிரைமரி பிள்ளைங்களுக்கு ஒரு பாயிண்ட் தெரியாதா? கவனிச்சுக்கோங்க. சரியா? இந்த 10 கட்டளைகளையும் அந்த ஏசப்பா என்ன செய்கிறாங்க? அந்த மனுஷங்கிட்ட கேட்குறாங்க, இந்த 10 கட்டளைகளையும் வாழ்க்கையில் நீ கடைப்பிடிக்கிறியா? சின்ன வயசுல இருந்து பெரிய ஆகிறது
வரைக்கும் பிடிக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கும்போது இந்த மனுஷன் சொல்கிறாரு, ஆமையா, என் சிறு வயது முதற்கொண்டு நான் என்ன செய்கிறேன், இந்த 10 கட்டளைகளையும் நான் கடைப்பிடிச்சிட்டு நான் ரொம்ப என்ன செய்ய நல்ல பிள்ளையாக தான் இருக்கிறேன்னு அந்த மனுஷன் சொல்கிறாரு. சரியா? அதுக்கப்புறமே ஏசப்பா என்ன சொல்கிறாங்க, உன்கிட்ட ஒரு குறை இருக்குது, இவன் பெரிய பணக்காரன் தானே, உன்கிட்ட ஒரு குறை இருக்குன்னு ஏசப்பா சொல்கிறாங்க. என்ன குறையா இருக்கும்? கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். அவன் எல்லாத்தையும் 10 கட்டளைகளையும் சரியா பண்ணுங்க, ஆனால் அவன்கிட்ட ஒரு குறை இருக்குன்னு ஏசப்பா சொல்கிறாங்க. என்ன குறையா இருக்கும்? கெஸ் பண்ணலாமா சும்மா ஜெனரலா? அவன் ஒரு பணக்காரன் அப்படிதானே, அவன் ஒரு செல்வந்தன். அப்போ செல்வந்தன் என்ன செய்வாங்க, ஏழைகளுக்கு கூட சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க அப்படிதானே. அதுக்கு தான் ஏசப்பா என்ன சொல்கிறாங்க, உன் செல்வத்தை அவ்வளத்தையும் விற்று தரித்திரருக்கு கொடு. தரித்திரன்னா யாரு? ஏழைகளுக்கு. சர்வின் ஏழைகளுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே இந்த மனுஷன் சந்தோஷமா போயிருப்பானா கவலையா போயிருப்பானா? கவலையா போயிருப்பான். நீங்க எப்படி போவீங்க? நீங்களும் எப்படி போவீங்க? கவலையா போவீங்களா, அதை வித்து ஏழைகளுக்கு கொடுப்பீங்களா? நம்ம என்ன செய்யணும்னா, நமக்கு போக எல்லா விஷயம் என்ன செய்யணும், ஏழைகளுக்கு கொடுக்கணும். சரியா? அப்படி நம்ம ஏழைகளுக்கு கொடுத்தாதான் என்ன செய்ய முடியும், பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியும். நம்முடைய இந்த உலகத்துல நமக்கு இருக்கிற எல்லா இந்த வீடு வாசல் கார் எல்லாமே நமக்குள்ளதா? இந்த உலகத்துல நம்ம சம்பாதிக்கிற வீடு பணம் காசு எதுவுமே யாருக்கு, நமக்கு கிடையாது. சரியா? நமக்கான நிரந்தரமானது இல்லை, அனுபவிக்கிறதுக்கு மட்டுமே தான். நமக்கு நிரந்தரமானது என்னது? நித்திய ஜீவன் மட்டும்தான், பரலோக ராஜ்யம் மட்டும்தான். சரியா? நம்ம அப்போ அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகிற ஒரு பிரயாசத்தை மட்டும்தானே செய்யணும், நம்ம தேடணும். அந்த மனுஷன் சின்ன வயசுல இருந்து அந்த 10 கட்டளைகளையும் கடைபிடிச்சது போல நாமளும் என்ன செய்யணும், 10 கட்டளைகளை கடைபிடிக்கணும். நமக்கு அதிகமான செல்வங்கள் இருந்துச்சாலும் அதிகமான பொருட்கள் இருந்துச்சாலும் என்ன செய்யணும், இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும். சரியா? நம்ம அப்படி இருந்தோம்னா நம்மளும் என்ன செய்வோம், பரலோக ராஜ்யத்துக்கு போய் ஏசப்பா கூட எப்படி இருக்கலாம், ஜாலியா சந்தோஷமா ஆடி பாடி இருக்கலாம். சரியா? கதை பிடிச்சிருந்தா ஆடுகளே, கதை நல்லா இருந்தா நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு போவீங்களா? ஓகே. அழகா சொன்னாங்கல்ல. ஒரு விபிஎஸ் கிளாப் பண்ணிடலாமா புனிதா டீச்சருக்கு? சரி கவனிங்க. இப்போ நம்ம எல்லாரும் நான் புஷ் பண்ணுவேன். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், மெதுவாக எழும்பணும். ஓகேவா? எப்படி புஷ் பண்ணுவேன், கீழே ஃபர்ஸ்ட் பொசிஷனில் நிற்கணும், அப்புறம் இப்படி அப்புறம் இப்படி 4 என வரும். சரியா? இப்போ பாய்ஸ் மட்டும். சரியா? கேர்ள்ஸ் இருங்க, பாய்ஸ். இப்போ கேர்ள்ஸ் புஷ். ஓகேவா? நீங்க புஷ். ஓகே. இப்போ நம்ம ஏலா பண்ணலாமா? ஏலா. ஓகேவா? சரி. ஏலா ஹூ, ஏலா சூ, ஏலா ஹூ, ஏலா சூ. சில்லு புல்லு கூ கூ கூ. வெரி குட். உட்காருங்க அப்படியே. எல்லாரும் இனிமே இந்த உற்சாகத்தில் என்ன பண்ணணும், அக்கா ஒரு அழகான ஸ்டோரி சொல்ல போகிறாங்க, அமைதியாக கேட்கணும். ஓகே? ஏசப்பா தான் உண்மையான கடவுள். நீங்கள் எல்லாரும் ஏசப்பாவை தான் வணங்கணும். ஏசப்பா நம்முடைய பாவத்துக்காண்டி ஏசப்பா மறிக்கப்பட்டாங்க, அப்படி தானே? அதனால் நம்ம எல்லாரும் ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளணும். அப்படின்னு ஒரு அமெரிக்கா தேசத்தில், தென் அமெரிக்கா இடத்துல செவ்விந்தியர்கள், யார்? செவ்விந்தியர்கள்னு வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ஐயா அழகா ஏசப்பாவை பற்றி சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ ஏசப்பாவை பற்றி அவங்க டெய்லியும் அந்த இடத்துல சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க, ஒரு மரத்தடியில் தான். ஏன்னா அவங்க வேற இனங்கள், அப்படி தானே? செவ்விந்தியர்கள்னா ஒரு ஆதிவாசி ஜனங்கள் மாதிரி.
அதனால் அவங்க மத்தியில் ஒரு ஐயா வந்து ஏசப்பாவை பற்றி டெய்லியும் சொல்லி கொடுக்க போவாங்க. ஒரு மரத்தடியில் வச்சு சொல்லி கொடுக்கும்போது அந்த இனத்தோட தலைவர் இருக்காங்கல்ல, அந்த தலைவர் வந்து ரட்சிக்கப்படலை. ஆனால் அவங்க அந்த வழியாக தான் குதிரையில் டெய்லியும் போவாங்க. குதிரை எப்படி போவோம்? டிக் 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 குதிரை அழகாக போகும். அந்த குதிரையில் வரும் கம்பீரமாக அப்படியே உட்காந்து டெய்லியும் பார்த்துட்டே இருப்பார். அவர் போகும்போதெல்லாம் அந்த இடத்துல ஒரு சவுண்டு கேட்கும், ஏசப்பா தான் உண்மையான கடவுள், ஏசப்பா தான் உண்மையான கடவுள். அப்போ அவங்களுக்கு அந்த ஏசப்பா யாரு? அவர் யாரு? எதுக்காக நம்முடைய பாவத்துக்காண்டி அவர் மறிக்கப்பட்டாரு? நம்ம தானே தப்பு செஞ்சோம், நம்ம தப்பு செய்யறதுக்கெல்லாம் ஒரு கடவுள் மறிப்பாங்களா? இப்படி ஒரு உண்மையான கடவுள் எங்கே இருக்காங்க அப்படின்னு டெய்லி யோசிச்சுட்டு அந்த வழியாக போய்கிட்டே இருப்பாங்க. இவர் தான் அந்த தலைவர், செவ்விந்தியர்களோட தலைவர். பார்த்தீங்களா? டெய்லியும் அந்த வழியாக போய்கிட்டே இருப்பார். போகும்போது ஒரு நாள் திடீர்னுட்டு அவருக்கு ஒரு யோசனை வருது. சரி கொஞ்ச நேரம் நின்று அங்கே என்ன நடக்குன்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு குதிரையிலேருந்து மெதுவாக இறங்குறாரு. இறங்கி எப்படி பார்த்துட்டு இருக்காரு. இவர் என்ன சொல்கிறாரு? அப்போ அந்த ஐயா என்ன தெரியுமா சொல்லிட்டு இருந்தாங்க? ஏசப்பா ரத்தம் சிந்துனாங்க நம்மளுக்காண்டி, சிலுவைன்னு ஒன்று இருந்துச்சு, அதில் தான் ஏசப்பாவை அரைஞ்சாங்க அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு ரொம்ப கவலையாயிட்டு, நம்மளுடைய பாவத்துக்காண்டி சிலுவையில் இவங்கள அரைஞ்சாங்களா? யார் அது அப்படின்னோடனே, ஏசப்பா உனக்காக தன்னுடைய உயிரையே தந்திருக்காங்க, நீ ஏசப்பாக்காண்டி என்ன செய்வா? நீ என்ன செய்வா? என்ன செய்வா? என்ன பண்ணுவா? ஹெல்ப் பண்ணுவேன். ஹெல்ப் பண்ணுவானா? அதே மாதிரி அவர் என்ன தெரியுமா யோசிச்சாரு? சரி நம்மளும் ஏசப்பாக்காண்டி ஏதாவது செய்யலாம் அப்படின்ட்டு அந்த செவ்விந்தியர்கள் தலைவருக்கு மட்டுமே உரிய ஒரு சால், அந்த சால்வை போட்டாதான் அவர் ஒரு பெரிய தலைவர்ன்ட்டு அர்த்தம். அந்த ஷாலையே எடுத்து முன்னாடி கொண்டு வச்சுட்டு, இதை நான் ஏசப்பாக்காண்டி இதை கூட நான் விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு நினச்சிட்டு மறுபடியும் போய்கிட்டு இருப்பாரு. போகும்போது அடுத்த நாளும் நீ ஏசப்பாக்காண்டி இது என்ன கொடுப்ப? உன் உயிரையே நீ அவர் உனக்காக உயிரே கொடுத்தாரு, நீ அவருக்காண்டி என்ன கொடுப்ப? என்ன கொடுப்பன்னொன்னே அவர் இப்படி யோசிக்காரு. இது போதாது, நம்ம செஞ்சது வெறும் சாலை கொடுத்துருக்கோமே, இது ஏசப்பாக்கு போதுமா? சரி இந்த ஜனங்களுக்காண்டி நம்மளும் ஏசப்பாவை அறிவிக்கலாம். நிறைய ஜனங்கள் ஏசப்பாவை தெரியாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம ஏசப்பாவை பற்றி சொல்லி கொடுக்கலாம். நம்ம ஸ்கூலில் கூட நிறைய பிள்ளைங்க ஏசப்பாவை தெரியாத பிள்ளைங்க இருப்பாங்க, அப்படி தானே? யார் ஸ்கூல்லலாம் ஏசப்பாவை தெரியாத பிள்ளைங்க இருக்காங்க? நிறைய பேருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அப்படி தானே? நீங்களாம் போய் ஏசப்பாவை பற்றி சொல்லுவீங்களா? வெரி குட். அவர் லாஸ்ட் என்ன பண்ணாரு? தன்னையே ஒப்பு கொடுத்துட்டாரு. நான் ஏசப்பாக்காண்டி என்னமா வாழ போறேன். நம்மளும் நம்மளுடைய பாவங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு யாருக்காண்டி வாழணும்? ஏசப்பாக்காண்டி இந்த செவ்விந்திய தலைவர் போல வாழணும். சரியா? ஜெபம்னா என்ன பண்ணணும்? வெரி குட். எல்லாரும் முழங்கால் போட்டு கண்ணை மூடுங்க. கண்ணை மூடிட்டீங்களா? இப்போ நம்ம யார்கிட்ட பேச போகிறோம்? ஏசப்பா கிட்ட. இந்த உலகத்தில் யார்கிட்டையும் நம்ம பேசலை, பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட பேசக்கூடாது, ஏசப்பா கிட்ட எல்லாரும் பேசுங்க. ஏசப்பா இன்று கூட நாங்கள் ஒரு கதை படித்தோம் ஏசப்பா, அந்த கதை மூலமாக அந்த வார்த்தைகள் எங்கள் உள்ளத்தில் என்று பேசியதற்காக நன்றி தகப்பனே. ஏசப்பா அந்த செவ்விந்தியர் தலைவர் ஏசப்பா உங்களிடத்தில் ஒப்பு கொடுத்தது போல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களை ஒப்பு கொடுக்குறாங்க தகப்பனே. ஏசப்பா ஒவ்வொருவர் வாழ்க்கையும் நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க. இதுவரை அவங்க செஞ்ச பாவங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் உங்களுடைய சிலுவையில் ஏசப்பா நீங்கள் அறைந்து விட்டீங்க. இனிமேல் ஒவ்வொருவர் வாழ்க்கையும் புதிதாய் மாறுவதற்கு நீங்கள் உதவி செய்யுங்க சுவாமி. ஏசப்பா வந்திருக்கிற பிள்ளைகள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. அவங்க கூட படிக்கிற பிள்ளைகளுக்கும் உங்களுடைய அன்பை நாங்கள் சொல்லிக் கொடுக்க ஞானத்தை ஒவ்வொருவருக்கும் நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறப்பா. ஏசப்பா வந்திருக்கிற பிள்ளைகள் படிக்கிற பாடங்கள் வசனங்கள் எல்லாம் அவங்க மனதில் பதிந்து ஏசப்பா ஒவ்வொருவரும் எதிர்காலத்தில் ஒரு நல்ல பிள்ளைகளாக வளர்ந்து ஏசப்பா ஒரு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வாழ உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பாட்டு
நம்பி ஜெபிக்க ஊழியம் நான் செய்ய ஊழியம் நான் செய்ய எனக்கு கற்பியும். Teach me how to love thee. Teach me how to pray. Teach me how to serve thee better day by day. Teach me how to serve thee better day by day. ஆமென். சரி, எல்லாரும் அப்படியே கிளாஸ்க்கு போங்க. ஐலசா
ஏய் சத்தம் போடக்கூடாது. ஐலசா இலேலோ ஐலசா ஐலசா இலேலோ ஐலசா ஐலசா இலேலோ ஐலசா ஐலசா இலேலோ ஐலசா அன்பே சிறந்தது ஏலேலோ ஐலசா அன்பே வலியது ஏலேலோ ஐலசா அன்பே சிறந்தது ஏலேலோ ஐலசா அன்பே வலியது ஏலேலோ ஐலசா அன்பு தன்னை புகழாது ஏலேலோ ஐலசா தற்பொழிவை நாடாது ஏலேலோ ஐலசா அன்பு தன்னை புகழாது ஏலேலோ ஐலசா தற்பொழிவை நாடாது ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா ஐலசா ஏலேலோ ஐலசா ஐலசா ஏலேலோ ஐலசா ஐலசா ஏலேலோ ஐலசா அன்புக்கு பெருமை இல்லை ஏலேலோ ஐலசா அன்பு பொறுமை உள்ளது ஏலேலோ ஐலசா அன்புக்கு பெருமை இல்லை ஏலேலோ ஐலசா அன்பு பொறுமை உள்ளது ஏலேலோ ஐலசா அன்பு சாந்தம் உள்ளது ஏலேலோ ஐலசா அன்பு தீமை செய்யாது ஏலேலோ ஐலசா அன்பு சாந்தம் உள்ளது ஏலேலோ ஐலசா அன்பு தீமை செய்யாது ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா ஐலசா ஏலேலோ ஐலசா ஐலசா ஏலேலோ ஐலசா ஐலசா ஏலேலோ ஐலசா போதும் சரியா? இனிமே எல்லாரும் நீங்க இனிமே நாளைக்கு உங்களை வச்சு கூட நாங்க பண்ணுவோம் சரியா? சரி கதை வேணுமா? என்ன கதை வேணும்? தொடர் கதையா? ஆமா இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது தொடர் கதை. காலையில இருந்து பார்த்தா தொடர் கதை வேணும்ட்டு அந்த காம்பவுண்ட் வழியா 4 பேர், இந்த காம்பவுண்ட் வழியா 4 பேர் எங்களை வந்து ஒரே நச்சரிப்பு, தொடர் கதை எங்க தொடர் கதை எங்கன்ட்டு. அதனால இன்னைக்கு என்ன பண்ணியாச்சு, தொடர் கதை சொல்றதுக்கு ஒரு சூப்பர் ஆளை இறக்கியிருக்கோம். வெளிநாட்டில இருந்து வந்திருக்காங்க. கூப்பிட்டுருவோமா அவங்கள? ஃப்ளைட்டில் வந்து இறங்குனாங்க, நேற்று காலையில் தான் வந்தாங்க. இப்போ உங்களுக்காக தொடர் கதை சொல்ல வர போகிறாங்க. இதோ எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபாரின்ல இருந்து வந்திருக்காங்க கவிதாத்தை தொடர் கதை சொல்றதுக்காண்டி. நல்லா கவனிச்சிங்கன்னா அவங்க ஃபாரின் சாக்லேட்லாம் தருவாங்க. ஆமாம் நல்லா கவனிங்க. பென் இருக்குது, சாக்லேட் இருக்குது. ஓகே சரி எல்லாரும் இங்கே பார்க்கலாம். பின்னாடி லாஸ்ட் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. நான் உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்பேன். ரொம்ப பேசுகிறீங்க, விளையாடணும், அதுக்கு ஒரு நேரம் இருக்குது. பேசுகிற நேரம் அவங்கள பார்க்கணும் சரியா? சரி போன வருஷம் நம்ம என்ன தொடர் கதை பார்த்தோம்? ஒரு பையன் பேர் வெரி குட். யார் சொன்னா? எலும்பு பார்க்கலாம். எலும்புமா சத்தமாக சொல்லு. இங்கே வா. அவளுக்கு ஒரு பெண்ணு. ரிங்கு. சத்தமாக சொல்லு. ரிங்கு. ரிங்கு
கதை ஞாபகம் இருக்கா? மறந்தாச்சு அப்படிதானே? ரிங்கு ஒரு தம்பி ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு மற்றவங்களுக்கு ஏசப்பாவை சொல்ல போனான்ல, அவன் எங்கே வாழ்ந்தான்? எங்க எங்க? நோ, நம்ம இந்தியாவில் தான். சரியா? நம்ம இந்தியாவில் அஸ்ஸாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான். சரி, கவனி எல்லாரும் இங்கே பாரு. இனிமேல் யாரும் பேசக்கூடாது. நான் பேசுகிறவங்கள எழுப்பி கொஸ்டின் கேட்க போகிறேன். சரி, இந்த வருஷமும் நம்ம ஒரு தொடர்கதையை பற்றி பார்க்க போகிறோம். இது எப்போ நடந்துச்சுன்னா 1873, அதாவது 1873. சரியா? 1873 நடந்த ஒரு சம்பவம். இது எங்கே நடந்துச்சு? நான் ஒரு சின்ன க்ளூ தரேன், நீங்கள் சொல்லலாம். அது வந்து அடர்ந்த காடு, இருண்ட இடமா இருக்கும். அது எங்க? அது எந்த கண்ட்ரி? நோ. திலீப்பன் கரெக்டாக சொன்ன. எல்லாரும் அவனுக்கு கிளாப் பண்ணுங்க. ஆப்பிரிக்கா. சரியா? இது எங்கனாக்கி மேற்கு ஆப்பிரிக்காவில் நடந்த ஒரு சம்பவம். அதில் ஒரு பையன் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு எப்படி வாழ்ந்தான் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஹே, அவனை அடி, விடாதல அவனை அடி. நம்ம தான் என்ன செய்ய போகிறோம்? ஜெயிக்க போகிறோம். நம்ம தான் ஜெயிக்கணும், விடாத, அடி அடி அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம், 2 கூட்ட ஜனங்கள் என்ன பண்ணாங்க? சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஈட்டியை வச்சு, கம்பை வச்சு ஒவ்வொருத்தங்களும் அடித்து அடித்து நம்ம தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வெறியோட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அவங்க யாருன்னா, அந்த மேற்கு ஆப்பிரிக்காவில் இருக்கிற 2 விதமான ஒரு பழங்குடி ஜனங்கள். அவங்க ஃபர்ஸ்ட் யாருன்னா, ஒரு ஜனங்கள் வந்து க்ரூ இன ஜனங்கள். 2வது யாருன்னா, 2வது இன ஜனங்கள் யாருன்னா கிரெபோ. சரியா? க்ரூ இன ஜனங்கள், கிரெபோ. இந்த க்ரூ இன ஜனங்களில் தான் நம்ம தொடர்கதையின் ஹீரோ இருக்கார். சரியா? இந்த 2 ஜனங்கள் மத்தியில் எப்படின்னா, இவங்களுக்கு ஒரு தலைவர் உண்டு, அவங்களுக்கு ஒரு தலைவர், அவங்கள ராஜாவாக பார்ப்பாங்க. இந்த க்ரூ இன மக்கள் மத்தியில் தான் அந்த யார், அந்த ராஜாவுக்கு பையன்தான் யார்? கபு. சரியா? அவன் தான் அந்த தொடர்கதையின் ஹீரோ. என்ன பேர்? என்ன பேர்? கபு. என்ன பேர்? கபு. சரியா? அப்போ வந்து இவங்களோட பழக்கம் என்னன்னா, அடிக்கடி இப்படி சண்டை போடுவாங்க. 2 இன மக்களும் சண்டை போடுவாங்க. யார் அதில் ஜெயிக்காங்களோ, ஜெயிக்கிறவங்களுக்கு தோக்குறவங்க அடிமையாக யாரை கொடுப்பாங்க? இந்த வீரர்களை, யாரையாவது அவங்களுக்கு பிடிச்சவங்கள கேட்பாங்க, கொடுக்கணும். அதுக்கப்புறமா நிறையா திங்ஸு, நிறையா பருப்பு, நிறையா அரிசி அப்படிலாம் கொடுக்கணும். அவங்க அடிமை. சரியா? இப்படி அவங்களுடைய வழக்கமே அதுதான். அந்த நேரத்தில் தான் அவங்க சண்டை போட்டுட்டு இருக்க முச்சில் என்ன நடக்கு? 2 இன மக்கள். என்ன மக்கள் சொன்னேன்? அதான் க்ரூ, என்ன ஒன்று? கிரெபோ. என்ன ஜனங்கள்? க்ரூ, கிரெபோ. அவங்க 2 பேரும் பாரு, தீயெல்லாம் பற்ற வச்சு எப்படி கொடூரமாக சண்டை போட்டு அதில் யார் அதில் தோற்று போனாங்க? க்ரூ இன மக்கள். அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? தோல்வி அடைஞ்சிட்டாங்க. உடனே அந்த கிரெபோ ஜெயித்தவங்க என்ன பண்ணுவாங்க? நாங்கள் ஜெயிச்சாச்சு அப்படிங்கிற ஒரு இது காட்டுவாங்கல்ல, கெத்தா. அவன் என்ன அப்போது அவங்க வந்து தோற்று போன அந்த க்ரூ, அந்த தலைவர் வந்து ரொம்ப பயந்து நிற்காரு. ஏன்னா அவங்க என்ன பண்ண போகிறாங்க? அவங்க ஒரே பையனை என்ன செய்ய போகிறாங்க? கொண்டு போகிறாங்க. எங்கே? அவங்க இடத்துக்கு அடிமையாக கொண்டு போக போகிறாங்க. அவனை என்ன செஞ்சிட்டாங்க? கையில் என்னது கட்டியாச்சு. இது அவங்க அப்பா பயந்து நிற்கிறாங்க. ஏன் தெரியுமா? கொண்டு போய் என்ன செய்வாங்க? பாசமாலாம் பார்க்க மாட்டாங்க, ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. இந்த குட்டி பையன் உங்களை மாதிரி தான் இருக்கான். அவன் கண்ணில் ஒரு பயம், அவன் மனசில் நினைக்கிறான், அப்பா என்னை விடாதீங்கப்பா, என்னை இவங்க கிட்ட நீங்கள் விட்டுறாதீங்கப்பா, ஐயோ என்னை விட்டுறாதீங்க அப்படின்னு மனசு அழுது. அவங்க அப்பா கூட அவனே பாவம் போல் பார்க்குறாங்க. என்ன பண்ணுறது என் பிள்ளைய? அப்போ அவன் சொல்கிறான், ஏய் தெரியும்ல அவங்க எல்லாருக்கும்
நம்மலாம் சண்டை போட்டால் என்ன பண்ணணும்? நம்ம உடன்படிக்கையில் நிறைய என்னது இருக்குது? நிபந்தனை இருக்குது. அது என்ன நிபந்தனை? ஒவ்வொரு முழு நிலவு வரும் போச்சில் அந்த முழு நிலவு வர டைம்லலாம் என்ன செய்யணும்? போய் பொருளெல்லாம் கொண்டு கொடுக்கணும். அவன் அந்த ராஜா இது எனக்கு ஓகே அப்படின்னு சொன்னாதான் இந்த அடிமையை என்ன செய்வான்? விடுவான். இல்லை இது எனக்கு போதாது அப்படின்னு சொன்னால் என்னது? விடமாட்டான். அப்படி இதுதான் நம்மளுடைய சட்டம். அதனால் என்ன பண்ணுற? ஒவ்வொரு முழு நிலவுக்கும் வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை என்ன பண்ணிட்டாங்க? தரன்னு இழுத்துட்டு கூட ஒரு 4 அடிமையும் கொண்டு போகிறாங்க. கபு என்ன செய்கிறான்? அப்படி பாம்போல் அவங்க அப்பாவை பார்த்துட்டே போகிறான். அப்பா சொல்கிறாங்க, நீ பயப்படாத, தைரியமாயிரு அப்படின்னு ஆக்ஷன் பண்ணுறாங்க. அப்போது கபு அவங்க அப்பாவை பார்த்துட்டே போகிறான். ரொம்ப தூரம் போகிறான். அவங்க அப்பா நின்று பார்த்துட்டே இருக்காங்க. என் ஒரே பிள்ளைய கொண்டு போகிறாங்களே அப்படின்னு அவங்க அப்பா வேதனையில் பார்த்துட்டு இருக்காங்க. தள்ளி மறைஞ்சி போனான். அப்புறம் போயிட்டு இருக்கும் போச்சில் அவங்க என்ன பண்ணாங்க? அடிமை கிடச்சா என்ன பண்ணுவாங்க? ஒரு பக்கத்து கையில் ஈட்டி வச்சுருந்தாங்க. அந்த ஈட்டியை வச்சு அவனை இடித்து போ வேகமாக போ வேகமாக போ அப்படின்னு சொல்லி அவனை குத்திட்டு அவனுக்கு ஒவ்வொரு நேரம் அவங்க குத்த முச்சில் அவனுக்கு பயம். இது குத்திட்டாங்கன்னா என்ன பண்ணும்? செத்து போயிடுவான். அப்படி தானே பயந்து போய் அவங்க அந்த மக்கள் இருக்க இடத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க. அங்கே போன உடனே இவங்களை என்ன பண்ணாங்க? ஒரு ரூமில் அடைச்சி போட்டாங்க. அடைச்சி போட்டுட்டு இவங்க எல்லாரும் என்னது ஜெயித்தவங்க என்ன பண்ணுவாங்க? வீட்டில் போய் வெற்றியை கொண்டாடுவாங்கல்ல, நல்லா குடிச்சு ஆடி பாடி ஒரே கொண்டாட்டம் எல்லாரும் அப்படி கொண்டாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த முழு நிலவு வந்துச்சு. அவங்க அப்பா வராங்க. யாரோட அப்பா? கபுவோட அப்பா. சரியா? அந்த கபுவோட அப்பா வர்றாங்க. என்னெல்லாம் கொண்டு வராங்க? நிறைய திங்ஸ் கொண்டு வந்து அவன் காலில் கொண்டு வைக்காங்க. அவன் என்ன செய்கிறான்? அவன் ராஜா இல்லை, அவன் தலைவன். அப்படி பார்த்துட்டு அப்படி பார்க்குறான். அப்படி சொல்கிறான். அங்கே என்ன வச்சுருந்தாங்க? பருப்பு, யானையோட தந்தம், அதுக்கப்புறம் நிறையா காய்கறிகள்லாம் கொண்டு வச்சுருந்தாங்க. இது எனக்கு பத்தாது, இது எனக்கு போதாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க அப்பாவால் தாங்க முடியல. ஐயோ, என் பிள்ளைய நான் கூட்டிகிட்டு போக முடியாதோ? கபு நினச்சான், அப்போ என்னை இப்படி இப்போவாது கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினச்சான். இல்லை, உடனே அவங்க அப்பா நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு உடனே அவங்க அப்பா போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவனுக்கு பயங்கர கோவம். எப்படியாவது இவன் நான் நினச்ச பொருளை எனக்கு கொண்டு வரல, அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்? இவனை அடிக்கணும் அப்படின்னு சொல்லி யார் அவனை தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி அங்கேருந்து இழுத்துட்டு வந்தாங்க. அவங்க முன்னாடி கொண்டு விட்டாங்க. அவன் என்ன செஞ்சான்? நல்லா குடிச்சிட்டு ஒரு பெரிய சாட்டை தெரியும்ல, அதை எடுத்து அதில் அந்த சாட்டையில் என்ன தெரியுமா இருக்கும்? ஒவ்வொரு விஷ முள் இருக்கும். அந்த முள்ளை அந்த சாட்டையை எடுத்து வேகமாக எங்கே அடித்தான் தெரியுமா? குறுக்கில், பின்னால், முதுகில். அவனுக்கு எவ்வளோ ஆத்திரம் தீரணுமோ அவ்வளோ வேகமாக அடித்தான். நம்மளை அடித்தா எப்படி இருக்கும்? பாவம் அவன். ஆனாலும் நம்ம காட்டக்கூடாது, வலியை காட்டக்கூடாதுன்னு சொல்லி அப்படி. ஏன்னா அவன் யார்? இளவரசன், ராஜாவோட பையன், இளவரசன். நம்ம அதை காட்டக்கூடாதுன்னு சொல்லி அப்படி நின்னான். ஆனாலும் வேகமாக அவனுடைய கை வலிக்கத்தட்டு என்ன செஞ்சான்? அடித்தான். அதுக்கப்புறம் சாட்டையை துற போட்டான். இவன் அப்படியே விழுந்து அவனுக்கு அங்கங்கே அடி. அதுக்கப்புறம் அவனை அப்படியே தூக்கி கொண்டு ஒரு ரூமில் கொண்டு போட்டுட்டு மற்றவங்கெல்லாம் பார்க்குறாங்க. ஐயோ, எங்கள் இளவரசனை எப்படி அடிச்சிருக்காங்க, அவனுக்கு தாங்கவே முடியல, வலி தாங்க முடியலை. அந்த முள் குத்துனதுனால அவனுக்கு என்ன ஆகுது? உள்ள இரத்தத்தில் அந்த விஷம் கலந்து அது என்ன ஆகுது? காய்ச்சல். அவனுக்கு காய்ச்சல் அடிக்க ஒரு பக்கம், கையை அசைக்க முடியலை, காலை அசைக்க முடியலை. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி தரையை அப்படி தடவிட்டு அப்படி பாம்போல் படுத்து கிடக்கான். மற்றவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி வலியில் என்ன செஞ்சிட்டான்? தூங்கிட்டான். காலையில் கிச்சு 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 கிச்சுன்னு என்ன வரும்? காலையிலேயே என்ன வரும்? கிச்சு கிச்சு கிச்சுன்னு பறவை எல்லாமே சத்தம் கேட்டு அவன் அப்படி மெதுவாக முழிக்கான். முழிச்சு பார்த்தா அங்கே ஒரு சிரிப்பு சத்தம் கேட்கு. இவ்வளோ தானா அப்படின்னு சொல்லி சிரிப்பு சத்தம் கேட்கு. கப்பு நினைக்கான், என்ன சத்தம்? யார் வந்திருப்பா
அப்படின்னு நினச்சி பார்க்கான். அங்கே யார் வந்திருக்கா? திருப்பி அவங்க அப்பா வந்திருக்காங்க. நிறையா அரிசி கொண்டு வந்து அவன் முன்னாடி வச்சாங்க. அதான் அவன் சிரிக்கான், இதெல்லாம் எனக்கு போதவே போதாது, இது பத்தாது போ அப்படின்னு சொன்னான். உடனே அவங்க அப்பா சொன்னாங்க, எனக்கு தெரியும் நீங்கள் வாங்க மாட்டீங்கன்னு, நான் என்ன ஒன்று கொண்டு வந்திருக்கேன் அப்படி சொன்னான். அப்போ என்ன கொண்டு வந்திருக்க? உடனே அவங்க என்ன பண்ணான், தூரத்தில் கையை காட்டினான். அங்கே யார் நின்னாங்கன்னா, ஒரு ஆண்டி, ஒரு பெண், ஒரு ஆண்டியும் ஒரு சின்ன பாப்பாவும் இருந்தாங்க. அவங்க 2 பேரையும் கை காமிச்சான். அப்போ யாரங்க அவனை இழுத்துட்டு வாங்க அப்படி சொன்ன உடனே அந்த கபுவை இழுத்துட்டு வராங்க. கபு வந்து நிற்கான். அப்போ வந்து அது யார், அந்த சின்ன பொண்ணு யார் தெரியுமா? அப்போ தான் கபு அப்படி பார்க்கான். அவன் தங்கச்சி, ஒரே ஒரு ஆசையான தங்கச்சி. அந்த தங்கச்சி கூட அவன் நல்லா விளையாண்டுருக்கான். அவன் பார்க்குறான், அவன் கண்ணும் அழகாக இருக்கும். அவள் கண்ணு மாநிறமாக ரொம்ப அழகாக இருக்கும். அழகான தங்கச்சியை அவன் பார்த்துட்டு அவன் சொல்கிறான், யார் அந்த ராஜா சொல்கிறான், இதெல்லாம் ஒரு உதவாதது, இந்த உதவாதவங்களெல்லாம் கொண்டு எனக்கு காணிக்கையாக வைக்கிறியா, கொண்டு போ, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் கபு கத்துறான், அப்பா அப்பா என் தங்கச்சியை நீங்கள் கொண்டு போங்க, அவளை எங்கே கொண்டு வந்தீங்க, எந்த கஷ்டம் வந்தாலும் நான் தாங்கிக்குவேன், எனக்கு தாங்குகிற சக்தி இருக்குது, என் தங்கச்சி பாவம், அவளையே நீங்கள் அடிமையாக கொண்டு வந்தீங்கப்பா, ஏன்ப்பா கொண்டு வந்தீங்க அப்படின்னு அழுறான். உடனே இவன் சொல்கிறான், வாம் உள்ளம் பெருசு தான், இரு நீ ரொம்ப பேசாத அப்படின்னு அவனை ஏசுகிறான். ஆனால் எனக்கு இது பத்தாது, நீ போ அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை என்ன செய்கிறான், அந்த வழியாக பேரு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை அனுப்பி வைக்கிறான். அவங்க அப்பா கவலைப்படுறாங்க, நான் என் பிள்ளைய எப்படியாவது இந்த சின்ன பிள்ளைய வச்சு அந்த பிள்ளைய கொண்டு போயிடலான்னு நினச்சேனே அப்படின்னு சொல்லி அவங்க எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க, கிடைக்கல. கபுவும் அழுதான், என்னை யாருமே என்னை மீட்கிறதுக்கு இல்லவே இல்லையே அப்படின்னு அழுதான். அதுக்கப்புறம் அவனுக்கு திரும்பவும் கோவம் வந்துட்டு, கோவம் வந்தால் என்ன செய்வான், நல்லா குடிச்சிட்டு என்ன பண்ணுவான், அந்த கபுவை என்ன சின்ன கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அவனை என்ன பண்ணாங்க, வேலை செய்ய வச்சாங்க. அவனுக்கு நல்ல வலி, ஆனாலும் நீ வேலை செய்யணும் அப்படின்னு அவனை வேலை செய்ய வச்சுட்டு கொண்டு வந்து என்ன செய்ய வைக்காங்க, அவனை அடித்தான், ரொம்ப அடித்து அதுக்கப்புறமா ரூமில் கொண்டு போடுவான். இப்படி இருக்கமிச்சில் ஒரு நாள் என்ன பண்ணாங்க, திருப்பியும் ஒரு நாள் அவனை என்ன பண்ணான், அடிக்கிறதுக்காக அப்படின்னு அவங்களுக்கு நேரம் போகலைன்னா இப்படி அடிமையை கொண்டு வந்து அடிக்க வைக்கணும். அவன் அலறதை பார்த்து இவங்க எல்லோரும் என்ன செய்வாங்க, சிரிப்பாங்க. அப்படி தான் நடக்கும். அப்படி அவனை என்ன செஞ்சாங்க, ஒரு இடத்துல கொண்டு கட்டி வச்சாங்க. சிலுவை மாதிரி ஒரு மரம், சிலுவை மாதிரி ஒரு இது கட்டி அதில் அவனை கட்டி வச்சு என்ன செஞ்சாங்க, அடித்தான். ஒருத்தன் வேகமாக அடிச்சுக்கிட்டே இருக்கான். அவன் பெலன் போகத்தட்டும் அடிச்சுட்டு அவனே விழுந்துட்டான். அதுக்கப்புறம் அந்த கபு என்ன பண்ணான், தாங்க முடியாமல் அப்படியே தொங்கிக்கிட்டு அவன் நினச்சான், என் கதை வந்து இப்போ முடிஞ்சு, நான் எங்கே போகிறேன், நான் சாக போகிறேன், எனக்கு பலனே இல்லை அப்படின்னு சொல்லி அப்படியே கண்ணை அப்படி மூடுனான். அப்போ தான் அவன் யோசிக்கிறான், அவங்க முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, என்ன சொன்னாங்க, தண்ணியில் கடவுள் இருக்காங்க, கல்லில் கடவுள் இருக்காங்க, மரத்தில் இருக்காங்க, அவங்கெல்லாம் என்ன செய்வாங்க, நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஞாபகப்படுத்துவான். யாருமே என்னை காப்பாற்ற வரலையே, நான் இப்போ என்னாக போகிறேன், நான் சாக போகிறேனே, என் மரணம் என் கண்ணு முன்னாடி நிற்கி, நான் சாக போகிறேன், என்னை காப்பாற்ற யாருமே இல்லை, நான் நம்பினவங்கெல்லாம் என்னை விட்டுட்டாங்க, எங்கள் அப்பா என்னை இப்போமாவது கூட்டிகிட்டு போவாங்கன்னு நினச்சேன், அப்பாவும் கூட்டிகிட்டு போகல, எனக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி அவன் உள்ளம் கதறுது. அவனுக்கு அழுகையாக வருது. அந்த அழை கூட அவனுக்கு என்ன இல்லை, பலன் இல்லை. அதுக்கப்புறமா என்ன செய்கிறாங்க, அப்படியே அவன் தூங்கிட்டான். திடீர்னு சக் 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 அப்படி சத்தம் கேட்கு. அப்புறம் அப்படி அந்த சத்தம் கேட்டு அவன் அப்படி முழிச்சு பார்த்தா அவனுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய குழி தோண்டிக்கிட்டு இருக்காங்க. தோன்ற சத்தம் தான் கேட்டு அவன் முழிச்சு பார்த்தவொடனே ஒருத்தன் சொல்கிறான், இது உனக்கு தான், உங்கள் அப்பா வேலை ஒன்றை என்ன செய்ய முடியாது, பொருளை கொடுத்து மீட்க முடியாது, அதனால் நான் என்ன பண்ண போகிறோம், உன்னை உயிரோட புதைக்க போகிறோம் பாரு அப்படின்னு சொல்லி அதை அவங்க பெரிய பண்டிகையாக கொண்டாடுவாங்களாம். அதுக்கெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவன் என்ன பண்ணான், அவனால் அப்படி இந்த கயிறை எப்படியாவது அவுத்துட்டு ஓடிடலாமா, இல்லைருந்து எப்படியா தப்பிச்சிடலாமான்னு
முயற்சி பண்ணுறான், அவனுக்கு என்ன இல்லை, பலன் இல்லை, இப்படி எல்லாமே பண்ணி பார்க்குறான், அவனால் முடியலை, அவன் அப்படியே இருக்கான். அதுக்கப்புறமா அவன் அப்படி சோகமாக இருக்க முடியல. நம்பி ஜெபிக்க ஊழியம் நான் செய்ய எனக்கு கற்பியும். ஊழியம் நான் செய்ய எனக்கு கற்பியும். Teach me how to love thee. Teach me how to pray. Teach me how to serve thee better day by day. Teach me how to serve thee better day by day.